நமது ஜோதிடமும் மானிடமும் யூடியூப் சேனலில் இருந்து ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்கள் ஜோதிடர் கா. லோகநாத். பொதுவாக ஜோதிடம் பார்க்க வருவது எதற்காக என்ற கேள்வி இருக்கிறது. ஜோதிடம் பார்க்க வேண்டுமா அல்லது ஜோதிடம் பார்க்க தேவையில்லை என்று. ஜோதிடம் பார்க்க தேவையில்லை என்பதும் சரிதான், ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பதும் சரிதான். என்னவென்றால், நாம் எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையில் முக்கியமானதா சராசரியானதா அனைவருக்கும் உள்ளதில் தனக்கான ஒரு பகுதியா என்பதை பொறுத்து ஜோதிடம் பார்க்காமலே நாம் செயல்பட முடியும். முக்கியமான விஷயங்களில் நாம் எடுக்கும் முடிவின் படி செயல்படுவதற்கு ஒரு சந்தேகமோ அல்லது தயக்கமோ இருந்தால் அதை நாம் மனமுவந்து அல்லது ஒரு துணிச்சலாக செயல்படுவதற்கு ஜோதிடம் உதவி செய்யும். அதாவது நமது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் அதன் திசா புத்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அந்த நேரத்தில் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் சுலபமாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் நாம் செயல்படும் விஷயம் வெற்றி பெற்று அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பரிணாமம் அடையும். அதுதான் மனித வாழ்க்கைக்கு தேவை. அவ்வாறு இல்லாமல் ஈடுபடும் முயற்சியானது பல்வேறு குழப்பங்கள் தடைகள் மூலமாக ஒரு இடத்திலே நின்று கொண்டிருந்தால் மனிதன் நம்பிக்கை இழந்து விடுவான், சோர்ந்து விடுவான். அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு நம்பிக்கை அளிக்கமான விஷயம் செய் அல்லது சிறிது காலம் கழித்து செய் என்ற ஒரு ஆலோசனையை அவர் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் மூலமாக தெரிவிப்பதே ஜோதிடம். அது அனைவருக்குமே சரியாகவே இருக்கும். சிலருக்கு சரியாக இல்லாமல் அல்லது சில காலம் கடந்து இருக்கும் பொழுது அவர்கள் ஜோதிடம் என்றால் ஒன்றும் சரியில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியல்ல. இதற்கு உதாரணமாக ஒன்றை கூறலாம். மதுரையிலிருந்து சென்னை 450 கிலோமீட்டர். தற்பொழுது 4 வழிச்சாலை உள்ளது. இதில் வாகனத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 4.5 மணி நேரத்தில் அடைந்து விடலாம் என்பது ஒரு விதி. ஆனால் 4 மணி நேரத்தில் அடைந்து விட முடியுமா என்று கேட்டால் அப்படி இல்லாமல் வழியில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் மேலும் போக்குவரத்து சார்ந்த விதிகளை அனுசரித்து வேகத்தை கூட்டி குறைத்து மேலும் நமக்குமே உணவருந்த அல்லது தேநீர் போன்ற விஷயங்களில் இந்த 4 மணி நேரம் என்பது நீண்டு வரும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்று ஆகும் வாய்ப்பு உண்டு. இது ஒரு திசாபுத்தி சார்ந்து ஒரு பலனை சொல்லும் பொழுது அது 4.5 மணி நேரம் என்ற அளவில் இருந்தால், மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் ஊடே வரும்பொழுது இது சிறு மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். இதுதான். எனவே ஜோதிடத்தின்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும். இப்போ வீடு கட்டும் யோகம் இருக்கிறதா என்று ஜாதகம் பார்க்க வருகிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது சாதகமாக இருந்தால் வீடுகட்டு வேலைகளை உடனே ஆரம்பிக்கலாம். சற்று சாதகமாக இல்லை என்றால் சாதகமான காலம் வரை காத்திருந்து பின்னர் ஆரம்பிக்கலாம். அவ்வாறு இருந்தால் நமக்கான வீண் மனக்கசப்புகள், சங்கடங்கள், கவலைகள் தேவையில்லாமல் இருக்கும். இதுதான் ஜாதகம் பார்க்க வருவதிலே பல்வேறு விஷயங்களுக்கு ஜாதகம் பார்க்க வருவதற்கான அடிப்படை நோக்கம். நன்றி நண்பர்களே. இன்று உங்களை எமது 2வது பகுதி வீடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி.